8 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் செல்வதாகவும் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதே இலக்கு என்றும் கூறினார். சேலம் மக்களவை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனை மேற்கொண்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான பதிவில், தமிழ்நாட்டை காக்க ஓரணியில் நின்று தேர்தல் வெற்றிக்கு உழைப்போம் என வந்திருந்த நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மாவட்ட திமுகவில் உள்ளடி வேலை பார்ப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நிர்வாகிகள் தங்களுக்குள் இருக்கும் சண்டையை கைவிட்டு தேர்தல் பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் வரும் 28ஆம் தேதி திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரை சந்திக்க உள்ளனர். முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மொத்தம் 29,685 மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கும் நிலையில் தனது நிர்வாக திறமையின்மையை ஒப்புக்கொள்ள முதல்வருக்கு மனமில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். மேலும் கடன் வாங்குவது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பட்டியலில் தான் நம்பர் 1 இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தேர்வை நடத்தி முடிவுகளை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் எஸ்பியாக இருந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், திருப்பூர் வடக்கு மாநகர் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருந்த அபிஷேக் குப்தா திருப்பூர் மாவட்ட எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தனது மகள் பவதாரணியின் உடலுக்கு இளையராஜா இறுதி அஞ்சலி செலுத்தினார். தேனி மாவட்டத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலுக்கு குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்திய நிலையில் மகளின் உடலை பார்த்து கலங்கியபடி இளையராஜா தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். பாடகியும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளுமான பவதாரணியின் உடலுக்கு இயக்குனர் பாரதி ராஜா தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தேனி மாவட்டத்தில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலுக்கு கண்ணீர் மல்க அவர் அஞ்சலி செலுத்தினார். புற்றுநோயால் காலமான பாடகி பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் குடும்பத்தினர், திரையுலகினர் அஞ்சலி செலுத்திய பின்னர் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. பின்னர் கண்ணீர் மல்க பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. டெல்லி கரியப்பா மைதானத்தில் நடைபெற்ற தேசிய மாணவர் படையின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். திறந்த ஜீப்பில் வந்த பிரதமர் மோடிக்கு மாணவர்கள் கையில் தேசிய கொடியோடு வரவேற்பளித்தனர். பின்னர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். வங்காளத்தின் வழியாக ராகுல் காந்தி செல்லும் யாத்திரைக்கு தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். சில குண்டர்கள் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக முயல்வதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் டெல்லியில் ஆம் ஆத்மி அரசாங்கத்தை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்.
கேரளாவில் ஆளுநருக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை என கூறி ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு Z+ பாதுகாப்பு அளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் அடிக்கடி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பீகார் அரசியலில் தொடரும் சலசலப்பிற்கும் இந்தியா கூட்டணியில் அதிகரிக்கும் விரிசலுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 80 மக்களவை தொகுதிகளில் 11 இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க முடியும் என சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் 11 இடங்களை வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமாரை அவ்வளவு எளிதில் பதவியேற்க விடமாட்டோம் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. பீகார் சட்டசபையில் தாங்கள்தான் மிகப்பெரிய கட்சி என்றும் ஆட்சி அமைக்க தங்களுக்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் ஆளுநர் மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் 3500 கோடி ரூபாய் செலவில் 68 கிலோமீட்டர் தொலைவிற்கு பைபாஸ் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் ராமர் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் கூட்ட நெரிசலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே பல முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாத நிலையில் கடிதத்துடன் கூடிய புதிய சம்மனில் அடுத்த வாரம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செயல் திட்டம் அறிவிக்கிறார் என்பதை நாடே எதிர்பார்த்து காத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மக்களுக்காக பாடுபடும் இயக்கமாக திகழும் என்றார். சினிமா மட்டுமின்றி தேசத்திற்கும் அர்ப்பணிப்புள்ள தலைவராக விஜயகாந்த் திகழ்ந்ததால் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேப்டன் தலைசிறந்த சமூக சேவகராக திகழ்ந்ததாக புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகளாக ஒரே கல்விக் கொள்கை நடைமுறையில் உள்ளதால் மாணவர்கள் 3வது மொழி வேண்டும் என விரும்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் போது பேசிய அவர் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் என்று கூறினார். தன்னை முன்னிலைப்படுத்தியும் பாஜகவை பின்னிலைப்படுத்தியும் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறினார். இந்தியா கூட்டணியில் இருந்து ஒவ்வொருவராக விலகி வருவதால் தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டணியில் ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சித்திருக்கிறார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் EPS உடன் அமமுக இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என கூறினார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். அதன்படி நெல்லையில் சத்யா போட்டியிட உள்ளார். இது முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரில் உள்ள தனியார் பியர் ஆலையை மூடும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவுக்கு 3 வாரங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆலையை திடீரென மூட உத்தரவிட்டால் அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளது. கிரியாசின் 151வது மல்டி பிராண்ட் ஷோரூம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவையொட்டி பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து பொருட்களுக்கும் இலவச பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை அருகே உள்ள வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் 72வது நாடார் மகாஜன சங்க மாநாடு சங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்திற்கு நிச்சயம் இடம் உண்டு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மதுரையில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாடார் சமுதாய மக்களோடு நல்ல இணக்கமாக உள்ளதாக கூறினார். சென்னை திருவொற்றியூர் நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் கடற்கரையில் குளித்த 4 மாணவர்களில் 3 பேர் கடல் அலையில் சிக்கி மாயமாகினர். வியாசர்பாடியைச் சேர்ந்த சந்தோஷ், புவனேஷ், ஷாம், விஜய் ஆகிய 4 பேரும் கடலில் குளித்தபோது விஜய் என்பவரை மட்டும் மீனவர்கள் மீட்ட நிலையில் 3 பேர் கடல் அலையில் சிக்கி மாயமாகினர். சென்னை அசோக் நகரில் கடப்பாறையால் மருந்து கடையின் பூட்டை உடைத்து இருவர் 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் சாக்லேட்டுகளை திருடி சென்றதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரை அடுத்த பெருமாப்பட்டு கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. இதில் 36க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை முடிந்து வரும்போது டெல்லியில் குளிர் தாங்க முடியாமல் மாரடைப்பால் உயிரிழந்த நபரின் உடல் தமிழ்நாடு அரசின் உதவியோடு கொண்டுவரப்பட்டு அவரது வீட்டில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது உடலுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அஞ்சலி செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வார சந்தையில் முறைகேடாக பணம் வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தேப்பரந்தல் பகுதியில் நடைபெற்று வரும் வார சந்தையில் வசூலிக்கப்படும் பணத்திற்கு உரிய ரசீது வழங்காமல் ஒப்பந்ததாரர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக மூஞ்சிக்கல், கல்லறை மேடு, ஏரி சாலை, அப்சர்வேட்டரி ஆகிய பகுதிகளில் சாலையின் இருபுறங்களிலும் சுற்றுலா வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான சாந்தன் மஞ்சள் காமாலை நோய் பாதிப்புக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி அகதிகள் மறுவாழ்வு முகாமில் தங்கி வந்த சாந்தன் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டார். வேளாங்கண்ணியில் டொனேஷன் கேட்பது போல நடித்து லேப் டெக்னீஷியனின் செல்போனை லாவகமாக திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. மாஸ்க் அணிந்து வந்த 50 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் டொனேஷன் கேட்பது போல் நடித்து ரத்த பரிசோதனை நிலையத்திற்குள் நுழைந்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மலையகோவிலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 750 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற போட்டியை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்த நிலையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் நிலவிய போதும் கூட சுற்றுலா பயணிகள் இதமான குளிரை ரசித்து அனுபவித்தனர். கடுமையான பனிமூட்டத்தையும் மேகக்கூட்டங்களையும் கண்டு ரசித்த அவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்த 7 பேரின் 1,07 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாயமானதாக புகார் கூறியவர்களின் 23 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 123 செல்போன்களும் மீட்கப்பட்ட நிலையில் அதை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெடுமுடையான் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் புழு மற்றும் பூச்சியுடன் பூஞ்சை பிடித்த பருப்பு விநியோகம் செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் கடை ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தனர். மேலும் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தைப்பூசம், குடியரசு தினத்தை முன்னிட்டு வார விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திற்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பொடார் ஏரியில் சட்டவிரோத மண் திருட்டில் ஈடுபட்ட ஆயுதப்படை காவலர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து தாசில்தார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவர் மீது மனைவி சுடு எண்ணெயை ஊற்றிவிட்டு தானும் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நாகை அருகே இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் மூலமாக நூதன முறையில் சாராயம் கடத்திய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். முட்டம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நாகை நோக்கி சென்ற 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி நடத்திய சோதனையில் பெட்ரோல் டேங்கில் சாராயத்தை நிரப்பி கடத்தி வந்தது தெரிய வந்தது. நீலகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் பனியின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சனிக்கிழமை அதிகாலை உதகை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலை ரயிலில் ஊட்டி வரை பயணித்து இயற்கை அழகை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டது. தொடர் விடுமுறையின் காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொட்டபெட்டா, படகு இல்லம், ரோஜா பூங்கா மற்றும் அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு உற்சாகமாக விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள ஏரியில் உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். பனிமூட்டத்தால் ஏற்காடு மலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கும் நிலையில் அதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கொத்தாம்பாடி பகுதியில் தேங்காய் லோடு ஏற்றி சென்ற ஈச்சர் லாரி அதிக பாரம் காரணமாக சாலையின் நடுவில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பேரிகார்டுகளை கடக்க வளைவில் திரும்பிய போது கவிழ்ந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. வனத்துறை ஊழியர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே 30க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பேராம்பட்டு, சின்ன பேராம்பட்டு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் வகையில் பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சாலையில் கிடந்த 4 சவரன் தங்க நகையை பத்திரமாக போலீசிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பாராட்டி காவல் ஆய்வாளர் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மீஞ்சூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன் நகையை பாதுகாப்பாக ஒப்படைத்தார். தொடர் விடுமுறை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்களால் நகரின் மைய பகுதிகளில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தை மாத பௌர்ணமி மற்றும் தொடர் விடுமுறையால் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்டதால் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பரனூர் பகுதியில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனம், தனியார் பேருந்து மற்றும் கார் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயல்வதாக மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ரவி என்பவர் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய வீட்டை அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் கிராம சபை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய பெண்ணிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நக்கர் அடித்து பேசினார். கனமழையின் போது வார்டு பக்கம் வராத உறுப்பினருக்கு இனி ஓட்டு போட மாட்டேன் என அந்த பெண் கூறவே, அப்படியென்றால் ஓட்டை பெட்டியில் வைத்து மூடிக்கொள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் நக்கர் அடித்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதிய விபத்தில் பைக்கில் வந்த 300 கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்தார். மேலும் அங்கிருந்த கார் மீது மோதிய பேருந்து சாலையோரம் நின்றதால் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். அரியலூர் மாவட்டம் மேலசம்போடை பகுதியில் சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய நபரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலசம்போடையைச் சேர்ந்த அன்புதுரை என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் சேநாச்சிப்பட்டு பகுதியில் கிருஷ்ணர் ஆலய மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். மண்டல பூஜை விழாவிற்காக யாகம் செய்து வேத மந்திரங்கள் முழங்க கருவறையில் அமைந்துள்ள கிருஷ்ண பகவானுக்கு பாலாபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இலவச தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் 30 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதிக்கு நடைபாதை வழியாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 9ஆம் நாளில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். கடந்த 25ஆம் தேதி தொடங்கிய திருவிழா தெப்போற்சவத்துடன் நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வடமிழுக்கும் தேர் திருவிழா தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நளன் தீர்த்த குளத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு 100 ஆடுகள், 200 சேவல்கள், 3000 கிலோ அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிரியாணி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து பிரியாணியை ருசித்தனர். தொடர் விடுமுறையால் உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கட்டிடக்கலையையும் கண்டு ரசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் அருள்நிதி சாமி தரிசனம் செய்தார். குடும்பத்துடன் திருமலைக்கு சென்ற அருள்நிதி VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். அவருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். போர்ஷே நிறுவனம் தனது முற்றிலும் புதிய எலக்ட்ரிக் கார் மக்கான் மாடலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. புதிய போர்ஷே மக்கான் EV 2 4-வீல் டிரைவ் வேரியன்ட்களில் கிடைக்கிறது. இதன் விலை 1,65 லட்சம் ரூபாய் ஆகும். இதற்கான முன்பதிவு இந்திய சந்தையில் துவங்கியுள்ளது. Asus நிறுவனம் தனது பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் ROG 8 Pro மாடலின் விற்பனையை தொடங்கியுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் Phantom Black நிறத்தில் மட்டுமே கிடைக்கிறது. 16GB RAM கொண்ட இந்த செல்போனின் விலை 94,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.